எக்ஸலண்ட். ஆங்கிலமே அருகில் வா. ஸோ இந்த பாடத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இம்ப்ரூவ் லிசனிங் ஸ்கில். மற்றவங்க பேசும்போது நமக்கு புரிஞ்சிக்கிறதுக்கு உண்டான ஆற்றலை கொடுக்குறது. ரெண்டாவது, ஆங்கில வார்த்தைகளுக்கு உண்டான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது. வெக்காபுலரி அப்படின்னா நிறைய ஆங்கில வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிறது. ட்ரைவ் அவே ஃபியர் ஆஃப் இங்கிலீஷ். சார் ஆங்கிலனாவே பயமாக இருக்குது சார், இங்கிலீஷ்னாவே பயமாக இருக்குது, யாராவது இங்கிலீஷில் பேசினாவே ஒரு மாதிரி சங்கோஜமாக இருக்குது, அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல. மெயினாக நம்ம தமிழ் மீடியத்திலே ஃபுல்லாக படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதை விரட்டி அடிக்கிறது தான் நம்மளுடைய வேலை. அடுத்தது பார்த்திங்கன்னா, சொந்தமாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ஆங்கிலத்தில் எழுதணும், இல்லை ஏற்கனவே எழுதின விஷயங்களை ஈஸியாக நம்ம படித்து புரிஞ்சிக்கணும். ஸோ அது 4வது பர்பஸ். ஸோ ஸ்போக்கன் இங்கிலீஷ் இந்த 4ம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பேச ஆரம்பிக்கலாம். கரெக்டான ஆங்கிலம்னு இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. இந்த உலகத்தில் இருக்கிற மேக்சிமம் பேருக்கு ஆங்கிலம் அப்படிங்கிறது 2வது மொழி தான். அதனால் நம்ம என்ன பேசுகிறோங்கிறத ஒருத்தர் கவனிக்க போகிறாரே ஒழிய, இவர் கரெக்டாக இங்கிலீஷ் பேசுகிறாரான்னு ஸ்கூலில் தவிர வாத்தியாரை தவிர வேறு யாரும் கவனிக்க மாட்டாங்க. அதனால் கவலைப்பட தேவையில்லை. இந்த ஃபஸ்ட்டு 4 டீட்டெயில்ஸையும் நம்ம மாஸ்டர் பண்ணிட்டோம்னா 5வது டீட்டெயில் தன்னால் வந்துடும். சரி, வாங்க இன்றைக்கி பாடத்துக்கு போகலாம். ஸோ நம்மளுடைய பாடத்திட்டம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த விஷயத்தை ஒருத்தர் பேசி காட்டுவார். ஒரு நேட்டிவ் இங்கிலீஷ் மேன் எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி பேசி காட்டுவார். என்ன பண்ணுன்னா, ஜஸ்ட் இங்கே இருந்து ஒவ்வொரு வார்த்தையாக பேசுவார். ஸோ அதை என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கவனம் பண்ணுங்கள். ஸோ சில டைமில் 3-4 வார்த்தையை ஒட்டுக்காக பேசுவார். ஆக்சுவலாக நார்மலாக அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஸோ அது எந்தெந்த வார்த்தையை கம்பைன் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஈவன் இந்த வீடியோவை 2-3 முறை ரீவைண்ட் பண்ணி கூட கேட்கலாம். இதனுடைய அர்த்தம் புரியுதா இல்லையான்றது கவலை கிடையாது. அவர் எந்தெந்த வார்த்தையை எப்படி உச்சரிக்கிறாருங்கிறத முதல்ல கவனிச்சுங்க. ரெண்டாவது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த விஷயம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெக்ஸ்ட் மேட்டர் என்ன சார் சொல்லுது அப்படின்றத நம்ம கற்றுக்க போகிறோம். 3வது, கண்ணை மூடி இதை கேட்டோம் அப்படின்னோம்னா அவர் பேசுகிறதும் அந்த அர்த்தமும் கரெக்டாக புரியுதா அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சரி, முதல்ல இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, இவர் என்ன பேசுகிறார் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்லேருந்து கவனிங்க. The mysteries of dark matter. Venture into the cosmos as we explore dark matter, a mysterious substance that makes up about 27% of the universe. Unlike ordinary matter, dark matter doesn't emit, absorb, or reflect light, making it challenging to detect. Its presence is inferred through gravitational effects on visible matter. Scientists are actively researching this enigma, aiming to unravel its nature and role in shaping the cosmos. Okay, excellent. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் டார்க் மேட்டர். மிஸ்ட்ரீஸ் அப்படின்னா மர்மங்கள். மிஸ்ட்ரி அப்படின்னா மர்மம், மிஸ்ட்ரீஸ் அப்படின்னா மர்மங்கள். ஆஃப் எதனுடைய மர்மங்கள்? ஆஃப் அப்படின்னா இதனுடைய அப்படின்னு சொல்லும்போது ஆஃப் எதனுடைய டார்க் மேட்டர். டார்க்னா அப்படின்னா இருண்ட, டார்க் மேட்டர் அப்படின்னா பொருள். ஸோ இருண்ட பொருட்களினுடைய மர்மங்கள் அப்படின்னு அர்த்தம். த மிஸ்ட்ரீஸ் ஆஃப் டார்க் மேட்டர். ஓகே, ஃபஸ்ட்டு வெஞ்சர். வெஞ்சர் அப்படின்னா துணிகரமான முயற்சி, இல்லை ஆபத்தான முயற்சி அப்படின்னு அர்த்தம். வெஞ்சர் இன்டு த காஸ்மாஸ். காஸ்மாஸ் அப்படின்னா பிரபஞ்சம். அப்போது பிரபஞ்சத்துக்குள்ளார துணிகரமாக நுழைய போகிறோம் அப்படின்றத வெஞ்சர் இன்டு த காஸ்மாஸ். ஆஸ் வி எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோர் அப்படின்னா ஆராய்ந்து பார்க்குறது, உள்ளே போய் பார்க்குறது. இந்த 10வது ரூமில் மட்டும் போகாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க கதையில். கதாநாயகன் அந்த 10வது ரூமுக்குள்ளார என்ன இருக்குதுன்னு போய் பார்க்குறது தான் அவருடைய வேலையாக இருக்கும். அதுதான் எக்ஸ்ப்ளோர். ஸோ ஆஸ் வி எக்ஸ்ப்ளோர், நம்ம ஆராயும் போது, ஆஸ் வி எக்ஸ்ப்ளோர் அப்படின்றதுக்கு என்ன இந்த ஆஸ் அப்படின்னு போட்டதுனால, வி அப்படின்னா நாம, எக்ஸ்ப்ளோர்னு ஆராயிடுது. ஆஸ் வி எக்ஸ்ப்ளோர் அப்படின்னு வரும்போது இதனுடைய அர்த்தம் என்னவா மாறுதுன்னா, நம்ம ஆராயும் பொழுது. எதை ஆராயும் போது? டார்க் மேட்டர், இந்த இருண்ட பொருட்களை பற்றி ஆராயும் போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார
துணிகரமான ஒரு நுழைஞ்சிருப்போம் உள்ளார. சரி, ஓகே. இந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிறது என்ன, இருண்ட பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது எ மிஸ்டீரியஸ் சப்ஸ்டன்ஸ். ஸோ நம்ம என்ன சொன்னோம், மிஸ்ட்ரி அப்படின்னா என்ன சொன்னோம், மர்மங்கள் அப்படின்னு சொன்னோம். மர்மம் அப்படிங்கிறது. அப்போ மிஸ்டீரியஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா மர்மமான. இந்த மிஸ்டீரியஸ், மிஸ்ட்ரி, மிஸ்ட்ரீஸ், அது வித்தியாசம் தெரிஞ்சுக்கங்க. மிஸ்டீரியஸ் அப்படின்னா மர்மமான, சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா பொருள். இதுவும் பொருள், மேட்டர் அப்படின்னாலும் பொருள், இதுவும் பொருள். ஓகே. அப்போ ரெண்டுக்கும் என்ன சார் வித்தியாசம்? ஏன் இந்த இடத்துல மேட்டர், இந்த இடத்துல மிஸ்டீரியஸ் மேட்டர்னே போட்டுக்கலாமே, ஏன் இந்த இடத்துல மிஸ்டீரியஸ் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க? மேட்டர் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மூட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒட்டு மொத்தமாக நம்ம மூட்டைன்னு சொல்லலாம். அதுக்குள்ளார ஏதோ பஞ்சு இருக்குது, அந்த அதையும் தனியாக எடுத்து அதை சொல்லும்போது சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மேட்டர் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது ஆனால் என்ன சொல்கிறோம், அது என்னப்பா மூட்டை இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுலேயும் என்ன இருக்குது, மூட்டையில் பஞ்சு தான் இருக்குது, ஆனால் அதில் கொஞ்சமாக பிரித்து எடுக்கிறோம் பஞ்சை. ஸோ அதை சொல்லும்போது என்னென்னு சொல்லுவோம், சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டுமே பொருள் தான். பட் மேட்டருக்கும் சப்ஸ்டன்ஸுக்கும் வித்தியாசத்தை நம்ம உணர முடியணும். ஸோ மிஸ்டீரியஸ் மேட்டர், சப்ஸ்டன்ஸ் அப்படின்னா மர்மமான பொருள். தட் மேக்ஸ் அப் about 27% of the universe. 27%, ஏறக்குறைய about 27% அப்படின்னா சற்றேறக்குறைய 27%. எதனுடைய 27% ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தினுடைய 27% எதுவாக இருக்கு, தட் மேக்ஸ் அப், இதுவாக இருக்கிறது. தட் மேக்ஸ் அப் அப்படின்னா இதுவாக இருக்கு. என்ன எதுவாக இருக்கு, இந்த மர்மமான பொருளால் நிறைந்திருக்கிறது. ஓகே. அப்போது இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸை மட்டும் மறுபடியும் ஒரு முறை படிப்போம். வெஞ்சர் அப்படின்னா துணிகர முயற்சி. வெஞ்சர் இன்டு த காஸ்மாஸ், இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார துணிகரமாக நுழைய போகிறோம். எப்போ, ஆஸ் வி எக்ஸ்ப்ளோர் டார்க் மேட்டர், இந்த இருண்ட பொருளை நம்ம ஆராயும் போது என்ன பண்ண போகிறோம், ஒரு இந்த காஸ்மாஸ்குள்ளார நுழைய போகிறோம். நம்மளை அறியாமல் அப்படியே இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார நுழைஞ்சு ஃபீல் வருது இல்லை, அதுதான் சொல்கிறாங்க. அ மிஸ்டீரியஸ் சப்ஸ்டன்ஸ். அந்த டார்க் மேட்டர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எ மிஸ்டீரியஸ் சப்ஸ்டன்ஸ், அது மர்மமான பொருள். தட் மேக்ஸ் அப், அது என்னவா இருக்குது, 27% இந்த பிரபஞ்சத்தை ஆக்குப்பை பண்ணிகிட்டு இருக்கு. அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, ஓகே. இந்த இடத்துலையும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருப்பாருங்க. காஸ்மாஸ் அப்படின்னு இருக்குது, யூனிவர்ஸ்னு ஒன்று இருக்குது. ரெண்டுமே பிரபஞ்சம் அப்படிங்கிற அர்த்தம் தான், பிரபஞ்சம் அப்படின்னு அர்த்தம். அப்போது இந்த இடத்துல ஆக்சுவலாக யூனிவர்ஸுக்கும் பிரபஞ்சத்துக்கும் என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா, காஸ்மாஸ் அப்படின்னா இப்போது சூரியன் இருக்குது, சூரியனை சுற்றி 9 கோள்கள் இருக்குது, இதை சுற்றி இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரங்கள்லாம் ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தில் இருந்துக்கிட்டே இருக்கு. ஒரு அதுக்குன்னு ஒரு ஒழுங்கான ஒரு முறையில் என்ன பண்ணுதுன்னா இயங்கிக்கிட்டே இருக்குது. இதை சொல்கிறது பிரபஞ்சம், காஸ்மாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த யூனிவர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இதை மட்டும் சொல்கிறது இல்லை, இதுக்கு நடுவில் இருக்கிற ட்ராவலிங் டைம் எவ்வளோ சார் ஆகும் அப்படின்றது, டைம் என்ன, ஸ்பேஸ் என்ன, இதுக்கு நடுவில் இருக்கிற மேட்டர் என்னென்ன, இதையெல்லாம் சேர்ந்தது என்னென்னா யூனிவர்ஸ். ரெண்டுமே பிரபஞ்சம் தான். பட் என்னென்னா யூனிவர்ஸ் அப்படின்னா, யூனிவர்ஸ் அப்படிங்கிறது இந்த பொருள் கண்ணுக்கு தெரிகின்ற பொருளை மட்டும் இல்லை, இதுக்கு ஒரு ஒன்றுலேருந்து இன்னொருக்கு போகணும் அப்படின்னா அது இந்த ஸ்பேஸை கடந்து போகணும். அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு வருது, அது எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்றது ஒன்று வருது. இது இடைப்பட்ட இடத்துல என்னென்னலாம் இருக்குது, மேட்டர் இருக்குது, அதையும் சேர்த்து நம்ம ஒரே இதாக சொல்லும்போது அது யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். காஸ்மாஸுக்கும் யூனிவர்ஸுக்கும் வித்தியாசம் தான். அன்லைக் ஆர்டினரி மேட்டர், அன்லைக் ஆர்டினரி மேட்டர். ஸோ பொருள், ஆர்டினரி பொருள், ஆர்டினரி மேட்டர் அப்படின்னா சாதாரண பொருள். அன்லைக் ஆர்டினரி மேட்டர் அப்படின்னா சாதாரண பொருட்கள் போல் இல்லாமல் அப்படின்னு அர்த்தமாகும். அன்லைக் ஆர்டினரி மேட்டர் அப்படின்னா சாதாரண பொருள் போல் இல்லாமல். டார்க் மேட்டர் டசன்ட் எமிட், டார்க் மேட்டர் இருண்ட பொருள்
டசன்ட் பண்ணுறது இல்லை, டூ அப்படின்னா செய், டசன்ட் அப்படின்னா செய்வது இல்லை. என்ன செய்யறது இல்லை? எமிட் அப்படின்னா வெளிவிடுறது இல்லை, வெளியே விடுறது இல்லை. எமிட் அப்படின்னா வெளியே விடுறது. உள்ளேருந்து ஏதோ ஒரு பொருள் இருக்குது, அதுக்குள்ளேருந்து அப்படியே வெளியே ஏதோ வந்ததுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேர் என்ன? எமிட், வெளிவிடுவது இல்லை. அப்சார்ப், உள்ளே எடுத்துக்கிறதும் இல்லை, உறிஞ்சிக்கிறதும் இல்லை, உறிந்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அப்போது இப்போ மண்ணில் தண்ணி ஊற்றுனோம்னா என்ன ஆகுது? மண் வந்து தண்ணி வந்து அப்படியே உறிஞ்சிக்குது, அது அப்சார்ப் அப்படின்னு சொல்கிறோம். ஆர் அல்லது ரிஃப்ளெக்ட், திருப்பி அனுப்புறது. ரிஃப்ளெக்ட் அப்படின்னா எதிரொலிக்கிறது. ஸோ ரிஃப்ளெக்ட் எதை? அதாவது வெளியிடுறது இல்லை, உறிஞ்சிக்கிறது இல்லை, இல்லை திருப்பி அனுப்புறது இல்லை. எதை? லைட். டார்க் மேட்டர், இருண்ட பொருள் அப்படிங்கிறது வெளிச்சத்தை, அதாவது ஒளியை வெளியிடுறதும் இல்லை, உள்வாங்கிக்கிறதும் இல்லை, திருப்பி அனுப்புறதும் இல்லை. அப்படின்னா நமக்கு அது இருக்கிறதே தெரியாதே. ஏதாவது வெளியே விட்டுச்சுன்னா லைட் எரியுது அப்படின்னு தெரிஞ்சு அதை உத்து பார்ப்போம். இந்த இடத்துல லைட் அடித்தா மட்டும் காணாமல் போயிடுதுரா அப்படின்னா அப்போ இங்கே என்னவோ இருக்குதுரா அப்படின்னு நம்ம வந்து கண்டுபிடிப்போம். இல்லை திரும்பி வருது, இந்த இடத்துல அடித்தோம்னா இப்போ கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா அடித்தோடனே உடனே லைட்டு திரும்பி வருது, என்னவோ திரும்பி அடிக்குதுரா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்படி இருந்தால் தான் ஒரு பொருள் இருக்கிறதே தெரியும். ஆனால் இது மூணுமே பண்ணலை அப்படின்னா அப்படி ஒன்று இருக்கிறது எப்படி தெரியும்? மேக்கிங் இட் சேலஞ்சிங். சேலஞ்சிங் அப்படின்னா என்ன? ரொம்ப அதுதான் கஷ்டமாக நமக்கு வந்து என்ன பண்ணுறது? ஃபைட் கொடுக்குது. சேலஞ்ச் அப்படின்னா சவால். அப்போது மேக்கிங் இட் சேலஞ்சிங் டு டிடெக்ட், அதாவது டு டிடெக்ட்னா கண்டுபிடிக்கிறது, இருக்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் டிடெக்ட். டிடெக்டிவ் அப்படின்னா என்ன சார் பண்ணுறாங்க? அவர் வந்து போய் கண்டுபிடிக்கிறாரு. டு டிடெக்ட் தெரிஞ்சிக்கிறதுக்கு இல்லை கண்டுபிடிக்கிறதுக்கு, கண்டுபிடிப்பதற்கு சவாலாக இருக்கிறது. சேலஞ்சிங் டு டிடெக்ட் அப்படின்னா என்ன ஆகுது? கண்டுபிடிக்கிறதுக்கு சவாலாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். அப்போது அன்லைக் ஆர்டினரி மேட்டர், சாதாரண பொருட்கள் போல் இல்லாமல் இந்த இருண்ட பொருள் வெளிச்சத்தை வெளிவிடுவதும் இல்லை, உள்ளே வாங்குறதும் இல்லை, அதே சமயத்தில் திருப்பி அனுப்புறதும் இல்லை. அதனால் மேக்கிங் இட் சேலஞ்சிங், இது சவாலை கொடுக்கிறது. எதுக்கு? அந்த பொருள் இருக்கிறத தெரிஞ்சிக்கிறதுக்கே ரொம்ப பெரிய சவாலாக இருக்குது. இட்ஸ் ப்ரெசன்ஸ், ஆனால் அப்படி இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இட்ஸ் ப்ரெசன்ஸ் இஸ் இன்ஃபர்ட், என்னவோ இருக்குதுன்னு. இன்ஃபர் அப்படின்னா அனுமானித்தல், அனுமானிக்கிறது. அனுமானம் பண்ணுறேன், இருக்குதா இல்லையான்னு கன்ஃபார்ம்டாக தெரியாது, ஆனால் அனுமானம் பண்ணுறேன், என்னவோ இருக்குது, இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு அனுமானம் பண்ணுறேன். இட்ஸ் ப்ரெசன்ஸ், அதனுடைய இருப்பு அனுமானம் செய்தார்கள். இட்ஸ் ப்ரெசன்ஸ் அப்படின்னா அதனுடைய இருப்பு. இஸ் இன்ஃபர்ட், அனுமானிக்கப்பட்டது. எப்படி அனுமானிக்கப்பட்டது? த்ரூ கிராவிடேஷனல் எஃபெக்ட்ஸ். கிராவிடேஷனல் அப்படின்னா இழுவிசைன்னு சொல்லுவோம். ஸோ இழுவிசையினுடைய எஃபெக்ட், அதனுடைய இழுவிசை விளைவின் மூலமாக ஆன் விசிபிள் மேட்டர், அதாவது கண்ணுக்கு தெரிகின்ற பொருட்கள் மேலே ஒரு இழுவிசை இருந்துக்கிட்டே இருக்குது. அந்த இழுவிசை எதன் மூலமாக வருதுரா அப்படின்னு அனலைஸ் பண்ணும்போது ஒரு இருண்ட பொருள் ஒன்று இருக்குது அப்படின்னு அனுமானம் செஞ்சாங்க. சயின்டிஸ்ட், ஆராய்ச்சியாளர்கள் ஆர் ஆக்டிவ்லி ரிசர்ச்சிங். ரிசர்ச் அப்படின்னா என்னது? வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆக்டிவ்லி ரிசர்ச்சிங் அப்படின்னா இடைவிடாமல் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. திஸ் எனிக்மா, எனிக்மா அப்படின்னா புதிர். இந்த புதிரை பற்றி தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எதுக்காக ஆராய்ச்சி பண்ணுறாங்க? அதனோட எய்ம் என்ன? எதுக்காக? எய்மிங் டு அன்ரேவல். ரேவல் அப்படின்னா சிக்கல், அன்ரேவல் அப்படின்னா சிக்கலை அவிழ்ப்பது. எதுக்காக அப்படின்னா இந்த புதிர் பற்றிய சிக்கலை அவிழ்ப்பதற்காக. எதுக்காக? அன்ரேவல் இட்ஸ் நேச்சர், இந்த பொருளுடைய தன்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் ரோல், அதனுடைய வேலைப்பாடுகள் என்ன? எதுக்காக? இன் ஷேப்பிங் த காஸ்மாஸ், இந்த காஸ்மாஸை அதுக்கு ஒரு உருவம், இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை கொண்டு வர்றதுக்கு இந்த இருண்ட பொருள் எப்படி உதவி செய்யுது அப்படிங்கிறதுக்கு தெரிஞ்சிக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க? சயின்டிஸ்ட் வந்து ரொம்ப ஆக்டிவாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா, இதை வந்து இன்னொரு முறை ப்ளே பண்ணுறேன். கண்ணை மூடிக்குங்க,
ஜஸ்ட் ஒரு முறை அவங்க பேசுகிறது கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். புரியலைனாலும் இந்த வீடியோவை 2-3 முறை பாருங்கள், ஃபுல்லாக புரியிற வரைக்கும் விடாது. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். The mysteries of dark matter. Venture into the cosmos as we explore dark matter, a mysterious substance that makes up about 27% of the universe. Unlike ordinary matter, dark matter doesn't emit, absorb, or reflect light, making it challenging to detect. Its presence is inferred through gravitational effects on visible matter. Scientists are actively researching this enigma, aiming to unravel its nature and role in shaping the cosmos. ஓகே, ஸோ ஆங்கிலத்தை பற்றி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணவே வேண்டாம், ரொம்ப ஈஸி. ஸோ இது யூடியூப்னுடைய எங்களுடைய ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷினுடைய பிளேலிஸ்ட்டு. ஸோ இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஒவ்வொரு வீடியோவாக பார்த்துட்டு வாங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி. வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா 8508502000க்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய யூடியூப் சேனலுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த யூடியூப் சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கோர்சஸ் போட்டிருக்கோம். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, எங்களுடைய வெப்சைட் அட்ரஸ்க்கு வந்தீங்க அப்படின்னா அதில் ஃப்ரீ கோர்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா யூடியூப் கோர்சஸையும் லிஸ்ட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி ப்ளே பண்ணலாம். நன்றி.